வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா வந்து BE 6E மற்றும் XEV 9E அப்படின்னு 2 கார்களை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2 கார்களுமே டிசைன் வைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு SUV கூப் ரகத்தில் வந்து இருக்குது. 2 கார்களுமே அப்படியே வந்து ரீசெண்டாக டாட்டா விற்பனைக்கு கொண்டு வந்த அந்த கர்வ் காருக்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி தான் விற்பனைக்கு வந்திருக்கு. இப்போ இந்த 2 காருமே வந்து ஓவரால் டிசைன் வைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப சேமாக தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த 2 கார்களையும் நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கு. ஸோ டிசைன் அடிப்படையில் 2 கார்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். முதல்ல வந்து ஃப்ரண்ட் லுக் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா 6E காரில் வந்து வெர்டிகலாக ஸ்டாக் பண்ணப்பட்ட டுவெல் பேரல் LED ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இலுமினேட்டட் BE லோகோவோட வந்து அந்த லைட் வந்து இருக்குது. இன்னொரு புறம் XEV 9Eயில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வெர்டிகல் ஹவுசிங் செட்டப்பில் வந்து ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபைனைட் பாசிபிலிட்டி லோகோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி DRL பொறுத்த வரைக்கும் வந்து 6Eயில் அது வந்து C ஷேப்பில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 9Eயில் L ஷேப்பில் வந்து கனெக்டட் DRL வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2 EVலையுமே நமக்கு வந்து கிரில் வந்து பிளாங்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு பெட்ரோல் கார்களில் தான் அது வந்து ஒரு ஏர் சர்க்குலேஷனுக்காக வந்து தேவைப்படும். EVயில் தேவைப்படாது அப்படிங்கிறதுனால ஒரு பிளாங்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லோவர் பம்பர் பார்த்திங்க அப்படின்னா 2 கார்லையுமே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. 6Eயில் வந்து ஃபாக் லேம்போடு வந்து வருது. அதேமாதிரி சில்வர் ஸ்கிட் பிளேட்டும் வந்து ஒரு அக்ரெசிவான லுக்கை வந்து 6E காருக்கு வந்து கொடுக்குது. அதுவே 9Eயை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சில்வர் பிளேட் வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃபாக் லேம்ப் வந்து நமக்கு வந்து 9Eயில் வந்து வரலை. அடுத்து வந்து சைடு ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோன்னா சைடு ப்ரொஃபைலில் 2 கார்கள்லையுமே நமக்கு வந்து ஒரு சிமிலர் ரூஃப் லைன் தான் வந்து வருது. விண்டோ லைனு அதேமாதிரி பிளாக் பாடி கிளாடிங் இது எல்லாமே வந்து சேமாக தான் வந்திருக்கு. அதே மாதிரி ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில் வந்து 2 கார்களையும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் கொடுத்துருக்காங்க. ரியர் டோர் ஹேண்டில் வந்து நமக்கு C பில்லரில் வந்து இன்டிகிரேட் ஆகி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 கார்கள்லையுமே 19 இன்ச் அலாய் வீல்ஸ் தான். பட் அந்த டிசைன் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. 2 காரோட டிசைனுமே வந்து அல்டிமேட்டாக வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரியர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு 6Eயை பொறுத்த வரைக்கும் C ஷேப்பில் LED டெயில் லைட் வந்து வருது. 9Eயை பொறுத்த வரைக்கும் L ஷேப்பில் வந்து இன்வெர்டட் டெயில் லைட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2 கார்கள்லையுமே ரியரில் வந்து நமக்கு விண்ட்ஷீல்ட்லேயே மவுண்ட் ஆகி வர மாதிரி ஸ்பாய்லரும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் 6Eயில் அது வந்து ஒரு அக்ரெசிவாக வந்து தெரியுது பார்க்குறதுக்கு. 9Eயை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு அக்ரெஷன் வந்து இல்லை. அதேமாதிரி 6Eயில் வந்து சில்வர் ஸ்கிட் பிளேட்டும் நமக்கு வந்து 2 பார்ட்டாக வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 9Eயில் பெருசாக ஃப்ரண்ட்டில் வந்த மாதிரி தான் பின்னாடியும் வந்து சின்ன ஒரு சில்வர் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு அது வந்து ஒரு அக்ரெசிவான லுக்கை வந்து நமக்கு வந்து கொடுக்கல. அடுத்து வந்து இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோன்னா 2 EVலையுமே நமக்கு வந்து டிவல் டோன் கேபின் தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 6Eயில் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நமக்கு என்னது கர்வ்டு ட்ரிம்மாக ஒரு காக்பிட் ஸ்டைலில் வந்து நமக்கு வந்து 6Eயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 6Eயில் வந்து நமக்கு வந்து 2 கன்சோல் மட்டும்தான் வந்து வரும். ஒன்று வந்து டிரைவர் டிஸ்பிளே வந்துடும், இன்னொன்று வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்துடும். பட் வந்து 9Eயில் பார்த்தீங்க அப்படின்னா கேபினோட டிசைன் வந்து அந்தளவுக்கு வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக இல்லை அப்படின்னாலுமே நமக்கு வந்து 3 டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டிரைவர் டிஸ்பிளே, இன்னொன்று இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், இன்னொன்று ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மூவி பார்க்கலாம், சாங் கேட்கலாம். அந்த மாதிரி ஃப்ரண்ட் பேசஞ்சருக்காக தனி டிஸ்பிளே ஒரு ட்ரிபிள் டிஸ்பிளே வந்து நமக்கு வந்து 9Eயில் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி 2 கார்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டேரிங் வீல் வந்து 2 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. பட் வந்து சென்டர் கன்சோல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 கார்கள்லையுமே வந்து சேஞ்ச் ஆகுது. 6Eயை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஏர்கிராஃப்டை இன்ஸ்பைர் பண்ணி தான் நமக்கு வந்து சென்டர் கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க வந்து யூனிக்காக வந்திருக்கு, செம்ம ஸ்டைலிஷாக வந்திருக்கு. பட் வந்து 9Eயை பொறுத்த வரைக்கும் நம்ம மகேந்திரா XUV 400 EVயில் வந்து எந்த மாதிரி கன்சோல் இருக்குமோ அதே கன்சோல் தான் நமக்கு வந்து 9Eயில் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து நமக்கு வந்து சீட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 9Eயில் வந்து டிவல் டோனில் தான் கொடுக்குறாங்க. ஒரு ஃபேப்ரிக் அண்டு லெதர் அப்போல்ஸ்ட்ரி வந்து நமக்கு வந்து வருது. 9Eலையும் நமக்கு வந்து அதே மாதிரி தான். பட் வந்து நமக்கு பிளாக் கலரில் வந்து இன்சர்ட்ஸ் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 2 காரோட சீட்டுமே வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. ஒரு ப்ரீமியம் டச்சில் தான் நமக்கு வந்து இருக்குது. அதேமாதிரி இப்போ இந்த 2 கார்களையுமே 16 ஸ்பீக்கர் ஹர்மான் கர்டோன் சவுண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. பனரோமிக் சன்ரூஃப் வந்து 2 கார்களையும் வந்து கொடுக்குறாங்க. அந்த சன்ரூஃபில் லைட்டிங் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். டிஃப்ரெண்ட் பர்டன்ஸும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து இந்த 2 கார்களையுமே நமக்கு வந்து தேட்டர் மோடு வந்து இருக்குது. தேட்டர் மோடு அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறாங்க. ரியர்லையும் நம்ம வந்து அசசரிஸாக வந்து ஸ்க்ரீன் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா ஸ்க்ரீன்லையுமே ஒரே மூவி வர மாதிரி எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அதேமாதிரி நைட்டில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறப்ப மேலே வந்து நமக்கு கலர் லைட்டிங் வந்து சேஞ்ச் ஆகும். உள்ளே இருக்க ஆம்பியன் லைட்டிங் ஏற்ற மாதிரி மேலே வந்து சன்ரூஃபில் நமக்கு வந்து லைட்டிங் வந்து சேஞ்ச் ஆகும். டிஃப்ரெண்ட் பர்டன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரிப்பெல்லாம் போகிறோம் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணி போகிற மாதிரி வந்து ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி
ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க, மல்டி ஜோன் ஏசி வந்து கொடுக்குறாங்க, ஆகுமெண்டட் ரியாலிட்டி பேஸ்டு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்லாம் வந்து நமக்கு 3Dயில் வந்து வருது. ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே பார்க்கவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கு. சேஃப்டி வைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 7 ஏர்பேக் வந்து கொடுக்குறாங்க. பார்க்கிங் அசிஸ்ட் வந்து இருக்குது. ஒரு நிறையா ஒரு டஃப்பான இடங்களில் இல்லை வந்து இந்த இடத்துல பார்க் பண்ண முடியுமா, ஒரு சின்ன இடத்துலலாம் பார்க் பண்ணுறோம் அப்படின்னா பார்க் அசிஸ்ட் இருக்கிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக வந்து பார்க் பண்ணலாம். 360 டிகிரி கேமரா வந்து கொடுக்குறாங்க. லெவல் 2 அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம் லெவல் 2 அடாஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து நமக்கு வந்து அட்டானமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் வரும். டிரைவர் ட்ரோனஸ் டிடெக்ஷனும் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி செல்ஃபி கேமரா வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த கேமரா வந்து டிரைவர் தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணிகிட்டே வந்துருக்கும். நமக்கு வந்து தூக்கம் வருது, நம்ம கண் பிளிங்க் ஆகிறத சென்ஸ் பண்ணி பார்த்துட்டு நமக்கு தூக்கம் வருது அப்படின்னா அலர்ட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஃபீச்சரும் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பேட்டரி ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம 6E பொறுத்த வரைக்கும் 59 கிலோவாட்டு 79 கிலோவாட் அப்படின்னு 2 பேட்டரி பேக் வந்து வருது. பவர் வந்து 59 கிலோவாட் எடுத்தோம்னா அந்த மாடலில் பவர் வந்து 231 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 79 கிலோவாட் செலக்ட் பண்ணோன்னா 286 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பட் டார்க் வந்து 2 மாடல்லுமே 380 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதேமாதிரி ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. 59 கிலோவாட் பேட்டரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணோன்னா 535 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து கொடுக்கும். 79 கிலோவாட் பேட்டரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணோன்னா 682 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து கொடுக்கும். ரெண்டுலேயுமே டிரைவ் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரியர் வீல் டிரைவ் தான் வந்திருக்கு. அடுத்து 9E பொறுத்த வரைக்கும் அந்த மாடல்லையுமே நமக்கு வந்து 59 கிலோவாட்டு 79 கிலோவாட்னு 2 பேட்டரி பேக் வந்து வருது. பவர் வந்து சேம் தான், 231 PS பவர். 79 கிலோவாட் எடுத்தோன்னா 286 PS பவர். அதுமாதிரி டார்க்கும் 380 Nm டார்க் தான். அதேமாதிரி ரேஞ்ச் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்து வருது. ஏன்னா இப்போ 9Eயில் 59 கிலோவாட் எடுத்தோன்னா 542 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து கிடைக்கும். 79 கிலோவாட் எடுத்தோன்னா 656 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த 9Eலையுமே நமக்கு வந்து ரியர் வீல் டிரைவ் ட்ரெயின் தான் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜரில் போடுறப்ப வெறும் 20 நிமிஷத்தில் 20%லேருந்து 80% வரைக்கும் நமக்கு வந்து சார்ஜ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 கார்களும் பார்த்திங்க அப்படின்னா டாடா கர்வ் EV, MGயில் வந்து ZS EV, வரப்போகிற மாருதி EVX, ஹுண்டாய் கிரெட்டா EV இதுவும் வந்து அப்கமிங்கில் வந்துருக்கு. இந்த கார் மாடலுக்கு வந்து போட்டியாக பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. அடுத்து வந்து ஃபைனலாக வந்து ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா BE 6E பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 18.90 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பேஸ் மாடல். அடுத்து வந்து XEV 9E பொறுத்த வரைக்கும் 21.90 லட்சத்துலேருந்து பேஸ் மாடல் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நன்றி. One look and I'm falling for you like crazy, crazy. When you move, my heart goes racing. You're the dream that I was chasing. You and I will be always together. Unlimited love. My heart goes boom. XEV 9E. Mahindra Electric Origin SUVs.